பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தை அவர் பெருக்கிக் கொண்டே வருகிறார். ஆண்டவருக்கு தான் எல்லா மகிமையும் செலுத்துகிற அநேக சாட்சிகள் வந்து கொண்டிருக்கு. இப்பவும் அதில் ஒரு சின்ன சாட்சியை நீங்கள் கேட்க போறீங்க. கர்த்தர் எப்படி வார்த்தையின் மூலமாக ஒரு சகோதரியை சுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இப்போ கேட்க போகிறோம். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டு வருவீர்களானால் உங்களுக்கும் கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் தாராளமாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்க, இல்லைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் இடங்களுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடந்த வாரத்தில் நாங்கள் சேலத்துக்கு போனோம் பாருங்கள். போய் இந்த சகோதரியோட வீட்டில் இருந்து எல்லாரையும் கூட்டி அந்த இடத்துல ஒரு ஜெப கூட்டம் நடத்தினோம் பாருங்க. வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கும் பொழுது அந்த செகண்ட் லைஃப் நம்ம ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துறது தான் பாருங்க. எப்பொழுதும் நம்ம அவரை துதித்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் பாருங்க. சாத்தான் வெட்கப்பட்டு போறான் ஒவ்வொரு இடத்துலையும். கர்த்தர் நல்லவர். இந்த சாட்சியை கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம இப்போ இந்த டெஸ்டிமனி கேட்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பெயர் ஆரோக்கிய ஜோதி. நான் சேலம் மாவட்டம் ஓமலூரில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். 24/1/2024 அன்று சனிக்கிழமை மாலை நேரத்தில் என் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு மாருதி வேன் தாறுமாறாக ஓடி வந்து என்னை இடைத்து தள்ளியது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது ஆண்டவரை நீங்களே பார்த்து கொண்டுவர் என்று விழுந்தேன். அப்பொழுது அந்த மாருதி வேனில் 2 சக்கரங்களும் எனது வலது கால் தொடையின் மீது ஏறியது. வலியால் மிகவும் துடித்து போனேன். இடது கால் மடங்கியதில் அதுவும் சரியான வலி. அப்பொழுது கூட்டமாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த ஆஸ்பத்திரியில் உடனடியாக எனக்கு அறுவை சிகிச்சை வலதுகாரி செய்து 3 பிளேட் வைத்தார்கள். 10 நாட்களாக ட்ரீட்மெண்ட் நடைபெற்றது. 2 கால்களிலும் வலியும் வேதனையும் தான். டாக்டர்கள் சொல்கிறார்கள், எழுந்து நிலவா நட என்று சொல்கிறார்கள். என்னால் எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியவில்லை. என் பக்கத்தில் இந்த பெட்டுக்கான ஓனர்ஸ் எழுந்து நிற்கிறாங்க, நடக்கிறாங்க, டிஸ்சார்ஜ் செய்து வைக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கோ பயங்கரமான வலி வேதனை. எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு இப்படி ஏதாவது நடக்கிறது. நான் டீச்சர் என்னவோ, நான் எப்படி பாடம் நடத்த முடியும்? நான் போய் பிள்ளைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? ஏற்கனவே பல துன்பத்திலும் கஷ்டத்திலையும் கடனிலும் இருக்கானே, அது ஏன் இப்படி நடக்கிறது என்று அழுதுபட்டே இருந்தேன். அப்பொழுது யூடியூபில் உள்ள ஆண்டவருடைய பாடங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பேன். அந்த நேரத்தில் 7/2/2024 அன்று ரெவரன்ஸ் ஹெலன் ரூத் என்ற ஊழியக்காரம்மா அழகான மெசேஜை கொடுத்து கொண்டிருந்தார். இவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் என்று அதை நான் படுக்கையிலேயே பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது காய்ந்து போனதும் துணிக்குமா என்ற தலைப்பில் அழகாக அவர் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் அழகாக விளக்கி பேசினார். என்ன பேசினார் என்றால், உலர்ந்த எலும்புகள் எவ்வாறு உயிர் பெற்றது, ஆவியானவர் எவ்வாறு அதை உயிர் பெற செய்கிறார், உலர்ந்த எலும்புகள் எவ்வாறு நின்றது, ஆவியானவர் அவற்றுக்கு எவ்வாறு உயிர் மூச்சை கொடுத்தார் என்று அழகாக விளக்கினார்கள். அந்த வசனங்கள் என் இருதயத்தை மிகவும் அந்த நேரத்தில் மிகவும் தொட்டது. ஆறுதல் அடைந்தேன். அது மட்டுமல்ல, அந்த மெசேஜை அவர்கள் முடிக்கும் பொழுது, யாரெல்லாம் முடக்குவாதத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வரி வேதனையோடு இருக்கிறார்களோ, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லி அழகாக அதை முடித்தார். விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரம் குணமாக்குவார் என்று முடித்தார். இந்த வசனம் எனக்காகவே சொல்லப்பட்டது போல நான் வாழ்ந்தார். உடனே அவர் யார், அவர் எது தெரியாது, இந்த ஊழியர் யார் என்று உடனே நான் படுக்கையிலேயே என்னுடைய விண்ணப்பத்தை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அனுப்பினேன். ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து விட்டேன். இந்த காரியத்தை நான் மறந்து விட்டேன். அவருக்கு விண்ணப்பம் அனுப்பியதே நான் மறந்து விட்டேன். பிறகு சிறிது நாள் கழித்து 9
2024 அன்று திரும்பவும் நான் யூடியூபில் மெசேஜை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது படுத்த படுக்கையாக தான் இருக்கிறேன் எனது வீட்டில். எல்லாமே எனக்கு படுக்கையில் நடந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் மிகவும் அழுது கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாமே எனக்கு படுக்கையில் நடந்து கொண்டிருக்கேன். நான் எவ்வளோ சுத்தமாக இருப்பேன். எவ்வளோ ஒரு நாளைக்கு 2-3 முறை குளிச்சானே, இப்போ பொழிக்க போட முடியாமல் எல்லாம் வந்து தொடச்சி விட்றாங்க. எல்லாமே பாத்ரூம் எல்லாம் கஷ்டம் உள்ளதான். நான் என் உணவும் இந்த கற்றோடு தான் போகணுமா என்று சொல்லி அப்பொழுதும் அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது 9/2/2024 அன்று ரெவரன்ஸ் ஹெலன் ரூத் அவர்கள் மெசேஜ் அனுபவ கொடுத்தார்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ற தலைப்பில் கொடுத்தார்கள். மறுபடியும் அதை நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது என்ன ஒரு ஆச்சரியமான முறையில் என்னுடைய பெயரை சொல்லி அவர்கள் சிஸ்டர் ஆரோக்கியம் சோதி நீங்கள் விண்ணப்பம் அனுப்பியிருந்தீர்கள், கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார், நீங்கள் எழுந்து நடப்பீர்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் மகிழ்ந்து கரிகூற போகிறீர்கள் என்று சொன்னபோது என்னோட அதை நம்பவே நினைவில்லை. ஏனென்றால் நான் சபைக்கு போனால் கூட அந்த சபையில் இருக்கிற வசனங்களை கேட்பதோடு சரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் அவிசுவாசமாக தான் நான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு எதுவாக நடக்கும், இது காரியம் ஏட்டா நடக்கும், எனக்கெல்லாம் அது நடக்காது என்று சொல்லி பேசிக்கொண்டிருப்பேன். ஆனால் என்னுடைய பெயரை ஆண்டவர் இந்த ஊழியக்கார் மூலமாக, எங்கேயோ இருக்கிற ஊழியக்கார் மூலமாக என் பெயரை கூப்பிட்டு என்னை இருந்து நடப்பா என்று சொல்லும்போது மிகவும் ஆச்சரியப்பட்ட மகிழ்ந்து கரைகூறினேன். மிகவும் என் வாது துள்ளி கொதித்தது. அதுக்கப்புறம் ஒரு வசனம் சொன்னார், பிலிப்பியர் 4:6 நீங்கள் தியானங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட கூடிய விண்ணப்பத்தினால் என் ஜெபத்தினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் என்று சொன்னார். அந்தபடி அந்த வசனத்தின் மீது நான் கைகளை வைத்து செபித்தேன். அது மட்டுமல்ல, ஏசாயா 53:4-5 வசனங்களை தியானியுங்கள் என்றும் அப்பொழுது சொன்னார். அவரது தரும்புகளால் நீங்கள் உணவாகி விட்டீர்கள், ஏற்கனவே புறமாயிட்டீங்க, கவலைப்படாதீங்க என்று சொன்னார். அப்பொழுதுதான் நான் ஆண்டவரே, நேர் சிறுவையில் என் நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டேன், எங்கள் தரும்புகளால் நாங்கள் குணமாயிட்டோம், நான் மேல் கவலைப்படணும் என்று சொல்லி அன்னையிலிருந்து நான் ஆண்டவருடைய வசனங்களை நன்றாக தியானிக்க ஆரம்பித்தேன். அந்த சிஸ்டர் ஊழியக்கார் சிஸ்டர் கலன் அவர்களுடைய மெசேஜ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் கேட்க ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு பலர் இறங்கியது, கர்த்தருடைய கிருபை வல்லமையாக இறங்கியது. அப்பொழுது என்னுடைய கால்கள் இரண்டும் கூட ஆண்டவரே, நான் 6 மாதங்களாக 1 வருஷம் எழுந்து நிற்க என்னை நினைத்த போது கர்த்தர் எனக்கு 2 மாதங்களுக்குள்ளாகவே எனக்கு அழகாக 2 கால்களையும் வேதனை கொடுத்து இப்பொழுது நான் எழுந்து நடக்கிறேன். நான் நன்றாக என்னால் நடக்க முடிகிறது. இந்த ஸ்டிக் இல்லாமல் கூட என்னால் நடக்க முடியும், என்னால் ஓட முடியும். ஆண்டவர் அந்த தூர தேசத்தில் இருக்கிற அந்த ஊழியக்காரர்களோடு பேசியிருக்கிறார். என்னால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்கிறேன். எனக்காக ப்ரேயர் பண்ணிய ஊழியக்காரர்களுக்கு நன்றி, கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த ஊழியக்காரர் IFF-ICC இந்தியா என்று சொன்னார்கள். அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் முடிந்த உதவிகளையும் செல்வங்களையும் நான் இந்த ஊழியங்களுக்கு நான் தொடர்ந்து செய்வேன் என்று சாட்சி கூறுகிறேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிச்சயமாகவே பரலோகமும் சந்தோஷப்பட்டிருப்போம். பாருங்கள், எவ்வளோ நல்ல கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்கிறார். நம்ம அப்படியே அந்த இன்ஃபீரியாரிட்டி, ஒரு தாழ்வு மனப்பான்மையில், நெகட்டிவ் தாட்ஸில், எதிர்மறையான எண்ணங்கள்னால் அப்படியே சோர்ந்து போயிருக்காதபடி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் உற்சாகம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் வெற்றியை பார்ப்போம். பாருங்கள், அதற்குரிய செய்தியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டிங்கிற ஒன்று இருக்குது பாருங்கள், நம்மளை குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை, அது நம்மளுக்குள்ளே இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது எப்பொழுதும் நம்மளுக்குள்ள குதூகலம், கொண்டாட்டம் தான். எந்த காரியம் நடந்தாலும் நடக்காட்டியும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது நிச்சயம் தானே.
எந்த காரியம் நடந்தாலுமே நடக்காட்டியுமே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது அது மகா பெரிய நம்பிக்கை. அதை குறித்து நம்ம ரொம்ப சந்தோஷமா, எப்பொழுதும் சந்தோஷமா தான் இருக்கணும் பாருங்க. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். முதல்ல இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்கும்போது எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் ஏற்றுக்கொள்றது ரொம்ப கடினமா இருந்தது. ஆனா வார்த்தையில பழக 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 வார்த்தையில இருந்து வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன் பாருங்க. அப்போ எனக்குள்ள இருந்த அந்த இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மை, தோல்வியின் எண்ணங்கள் எல்லாம் என்னை விட்டு போச்சு பாருங்க. ஒரு உதாரணத்தின் மூலம் நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். எல்லாருக்கும் இது தெரிந்த அதிகாரம். தாவீது கோலியாத்து கதை. சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் இந்த கதையை கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான ஆங்கிள் வேற வசனங்களை நம்ம தியானிக்க போறோம் பாருங்க. தாவீது எப்படிப்பட்ட ஒரு ஆட்டு மேய்ப்பனா இருந்தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அப்படியும் நம்மளுக்குள்ள அந்த வெற்றியின் எண்ணங்கள், என்னால எதையும் செய்ய முடியும், என்னால சாதிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு நம்மளை குறித்த ஒரு வெற்றியின் எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும். நம்மளோட பிக்சர் மாறணும். இந்த தோல்வியின் எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகணும் பாருங்க. இன்றைக்கு அதை தான் பார்க்க போறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. இந்த கோலியாத்ன்ற பெலிஸ்தன் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தைகளால ஒவ்வொரு நாளும் திட்டி நிந்தித்து கொண்டே இருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை. அந்த நேரத்துல தான் தாவீதோட அண்ணன்மார்களும் யுத்தத்துக்கு போயிருக்காங்க. அண்ணன்மார்களை பார்க்கறதுக்காக தாவீது அங்க வந்திருக்கிறான். ஆடுகளை மேய்த்துட்டு இருந்தவன் அண்ணனுங்களை பார்த்துட்டு போலான்னு சொல்லி அங்க வந்திருக்கும் போதுதான் இந்த கோலியாத்து திட்டிட்டு இருக்கிற சத்தம், நிந்தித்து பேசுகிறது இந்த தாவீதின் காதுகள்ல விழுந்தது. விழுந்ததுக்கு அப்புறம் தாவீதோட ஆட்டிடியூட் எப்படி இருந்தது, எப்படி அவன் பேசினான்றத பாருங்களேன். 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. ஒரு சாதாரண 16-17 வயசு வாலிபன், 16 வயசு 17 வயசுனா எவ்வளவு சின்ன வயசுன்னு பாருங்க. அந்த சின்ன வயசு வாலிபன் ஒரு ஆட்டு மேய்ப்பன். அவன் பெருசாலாம் ஒன்றும் படிச்சதில்ல. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் எங்க படிச்சிருப்பான் பாருங்க. அவனோட பேச்சு பாருங்களேன். சவுல் ராஜாவா இருக்கிறாரு, ராஜா கிட்ட போய் இப்படி பேசுறான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம். ஒருவனுடைய இருதயம், யார் ஒருத்தருடைய அப்படியெல்லாம், ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஏன்னா அந்த கோலியாத்தை பார்த்தாலும் எல்லாருமே ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. இவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி தாவீதை பாக்குறவங்க நினைப்பாங்க, இவன் இவ்வளவு சின்ன பையனா இருக்கிறான், 16 வயசு பையன், இவன் எப்படி போய் இவ்வளோ பெரிய 9 அடி ஆளோட போய் அவன் தலையில அவனுடைய வெண்கலம், தலை சீரா, அவனுடைய மார்பு கச்சை இடுப்புல கட்டி இருக்கிறது, காலில் போட்டிருக்கிறது எல்லாமே அவ்வளோ வெண்கலத்தினானது, அவ்வளோ வெயிட்டு, ஒன்னொன்னு அவ்வளோ பெரிய ஆளு. அவனுக்கு முன்னாடி இவன் போய் நான் போய் சண்டை போட்டுருவேன், இவன் நிமித்தம் நீங்க யாரும் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டேயே போய் சொல்றான். அடுத்தது 33வது வசனம் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. ஒரு ராஜா சொல்றான், உன்னால முடியாதுப்பா, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அவன் தன்னுடைய சிறு வயசு முதல்ல யுத்த வீரனா இருக்கான் அப்படின்னு சொல்லி சவுல் தாவீது கிட்ட சொல்றான். இதை கேட்ட உடனே தாவீது தன்னுடையதை எடுத்து விடுறான் பாருங்க. எப்படி அவன் போய் சண்டை போட்டிருக்கான் ஒரு முறை சிங்கத்துக்கிட்டையும் கரடிக்கிட்டையும்ன்றது பாருங்க. 34வது வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது, அதாவது தன்னை குறித்தே சொல்றான், தாவீது சொல்றான், ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை சிங்கமும் கரடியும், சிங்கம் ஒரு தடவை கரடி ஒரு தடவை பிடிச்சிருச்சு. 35வது வசனம். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். வாய்க்குள்ள இருந்திருக்குது ஆடு, சிங்கத்தின் வாய்க்குள்ள, கரடி வாய்க்குள்ள இருந்திருக்குது. அதுக்குள்ள போய் கைய விட்டு ஆட்டை அவ்வளோ பத்திரமா வெளியே எடுத்திருக்கிறான் பாருங்க. ஆட்டை பிடித்து கொண்டது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். எவ்வளவு தெளிவா ஆவியானவர் எழுதி வச்சிருக்காருன்னு பாருங்க. அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அது இவன் மேல பாஞ்சு வந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஓடி போய்
அதை அடிச்சு தாடியை பிடிச்சு வாயை பிடிச்சு இது பண்ணி அடிச்சு கொன்னு போட்டிருக்கான் பாருங்க. எவ்வளோ பெரிய இதெல்லாம் எப்படி முடிஞ்சது? இவ்வளோ சின்ன பையன் அவன். நானே ஒரு ஆட்டு மேய்ப்பேன், என்னால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. போய் சிங்கத்தையும் கரடியும் கொன்னுட்டு அவன் அப்படி பேசாம இருக்கல. அதை போய் ராஜா கிட்ட சொல்றான், சிங்கத்தையும் தாவீதையும் கரடியுமே நான் கொன்னுட்டேன். அப்போ இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போலல்லவா, அதனால நீங்க யாரோட இருதயமும் இவனோட நிந்தித்த வார்த்தைகளை கேட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் போறேன், நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி போய் போட்டான் பாருங்க. கல்லை தூக்கி போட்டான். அது கரெக்டா அவன் நெத்தியில பட்டுச்சு செத்துச்சுங்கிறத நம்ம எப்பவுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா தாவீதனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி. அண்ணன்லாம் ஆர்மியில இருக்காங்க, ஒருவேளை ஆர்மி ஆபீசர்ஸா இருக்கலாம், பெரிய ஆட்கள் அண்ணனுங்க போய் யுத்தத்துல இருக்காங்க. இந்த தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் போய் எங்கேயோ மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கல. இன்னைக்கு இருக்கிற ஆட்டு மேய்க்கிற பசங்களை நீங்க நினைச்சு பாருங்க. தாவீதும் அதே நிலைமையில தான் இருந்தான் பாருங்க. அவ்வளவு ஒரு அறியாமையில இருந்தான். ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால சிங்கத்தையும் கரடியும் கொல்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அவனுடைய தைரியம், கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறத அவனால அனுபவிக்க முடிந்தது பாருங்க. ஆண்டவர் கூட இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. சிங்கத்தையும் அவன் பயந்து ஓடி இருப்பான், ஆனா தைரியமா போய் கொல்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு பாருங்க. அதே போல இந்த பெலிஸ்தனையும் கொன்னு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்ப நம்ம அந்த ஜம்பத்துல நடக்கணும் பாருங்க. அப்படி நம்ம கூணி குறுகி எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் இப்படி பலவீனமா இருக்கனே, என்கிட்ட காசு இல்லையே, எனக்கு ஒரு தகுதியும் இல்லையே, அந்த மாதிரி நம்ம இல்லாதபடி கர்த்தர் மகா பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த கடன்கள் எம்மாத்திரம், இந்த கஷ்டங்கள் எம்மாத்திரம், எல்லாவற்றையும் குறித்த நேரத்திற்குள் நான் எல்லாத்தையும் செட்டில் பண்றதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுப்பார். இன்னைக்கு நீங்க எந்திரிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால நீங்க தைரியம் கொண்டு வீரியம் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி எழும்பும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய யுத்தத்தை அவர் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, இது கர்த்தருடையது. பிரியமானவர்களே, பின்னாடி ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு பாருங்க, 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. பட்டயமும் ஈட்டியும் தேவையில்லை பிரியமானவர்களே. உங்களுடைய கடன்களுக்கு பெரிய பிசினஸ் வேணும், இத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்கே, அப்ப நான் இதுக்கு இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு பல காரியங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டு குழம்பி கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு பயப்படாதீங்க. ஒரு சின்ன தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தை கொல்றதுக்கு கர்த்தர் கூட நின்று உதவி செய்தாரு. அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய சிறிய தொகையை வைத்து பெரிய கடன்களை கட்டி முடிக்க அவர் போதுமானவரும் போதுமானதற்கு அதிகமானவருமாயிருக்கிறார். நான் கடங்காரின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு கூணி குறுகி மூலையில ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்காதீங்க. எந்திரிங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி எழும்புங்க. கண்ணை தொடைங்க, அழுகாம கர்த்தருடைய வார்த்தையோடு கூட எழும்பி போங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தர் உங்கள் யுத்தத்தை எடுத்து நடத்துகிறவர். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல. 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பாருங்க, ஒரு சின்ன ஆட்டு மேய்ப்பனுடைய வார்த்தைகள். அவனே அப்படி பேசுவான். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இல்ல, இயேசு கிறிஸ்து அவனுக்காக தாவீதுக்காக மரிக்கல, புதிய உடன்படிக்கை எதுவுமே கிடையாது தாவீதுக்கு. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்கனவே வெற்றியை நமக்கு பெற்று கொடுத்து விட்டார். இன்றைக்கு அதை விசுவாசித்து நாம் எடுத்துக்கொண்டு தைரியத்தோடு செல்லும் பொழுது எல்லாவற்றையும் நம்மால செய்ய முடியும். பிரியமானவர்களே, உங்களால முடியும். இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. சந்தோஷமா எழுந்து உங்களுடைய ஒவ்வொரு போராட்டங்கள்லையும் வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்கிறதுக்கு உங்களால முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தவர்கள் எல்லாரும் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே, அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.